தயவு பதிவு 115 அகவல் உரைவிளக்கம் திருஅருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம். உரைவிளக்கம் அருளியவர் அனகன் சுவாமி தயாநிதி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அகவல் வரிகள் 1153 1154. மனவாக்கரியா வரைப்பினில் எனக்கே இனவாக்கருளிய என்னுயிர் தந்தையே. மனவாக்கரியா வரைப்பினில் எனக்கே இனவாக்கருளிய என்னுயிர் தந்தையே, என்னுயிர் தந்தையே. அனகவுரை. கடவுள் உண்மை மனத்திற்கு விளங்குவதாய் இல்லையாம். மனத்திற்கு விளங்காத ஒன்றை எண்ணவும் கருதி கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்டதை உரைக்கவும் வரைந்து காட்டவும் முடியாதுதானே. ஆகையினால்தான் மனோ பகுத்தறிவாளர்கள் எவ்வளவு முயன்றும் கடவுள் உண்மையை அறியாது போவதால் கடவுளை பற்றி ஐயமும் நம்பிக்கை இன்மையும் கொண்டு மறுப்பு கூறுகின்றனர். ஆத்திகர் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்களும் உண்மையை அறியாமலே கடவுளை நம்பிக்கொண்டும் அருளடையாது வீண் போகின்றார்கள். உண்மையை அறிந்து அடைவதற்கே மனமும் வாக்கும் செல்லாத மேல் நிலையில் அருளால் விளங்க வைத்திடுகின்றார் நம் பதி. சிந்தையும் சொல்லும் செல்லாத சிற்றம்பல அருள் வெளியிலே விளங்கும் நம் அருட்பெரும் பதி நம்மையும் அருளாலே அவருடன் கொண்டு உள்ளார் என்று அறிகின்றோம். சிந்தையும் சொல்லும் செல்லா சிற்றம்பலம் ஆகிய அருள் வெளியிலே விளங்கும் நம் அருட்பெரும்பதியாகிய கடவுள் நம்மையும் அருளாலே அவருடன் கொண்டு உள்ளார் என்று அறிகின்றோம். அவரது அருளே நாமாய் இருக்கின்றதினால், அவரது தன்மையாகிய அருளே இங்கு நாமாய் இருக்கின்றதனால் அருள் வாக்கு நமக்கு அனுபவம் ஆகின்றதாம். இந்த அனுபவம் பெறுவதற்குத்தான் மனமும் மொழியும் அடங்கிய மோன நிலையில் அந்த எல்லையில் இருந்து உள் விழிப்பும் உள்ளத்து உணர்வில் தயவும் புலன் அனுபவத்தில் அவாயின்மையும் விளங்க வேண்டி உள்ளன. இவையெல்லாம் பக்குவ நிலைக்கு ஏற்ப சிறிது சிறிதாகத்தான் பயன் விளைவிக்கும். தீவிரமான முயற்சியுடையோர் விரைவில் அருள் உண்மை கண்டு அடைந்து இன்ப நிலை பெற முடியும். எல்லோரும் அக அனுபவம் பெற்று விளங்குவதற்கு உரியவர்களே. எல்லோரும் அக அனுபவம் பெற்று விளங்குவதற்கு உரியவர்களே. ஆகையால் தளர்வு மனப்பான்மை அடையாது முயன்றால் திருவருளே கூட்டி வைப்பது திண்ணம். ஆகையால் தளர்வு மனப்பான்மை அடையாது முயன்றால் திருவருளே கூட்டி வைப்பது திண்ணம். அடுத்து அகவல் வரிகள் 1155 1156. உணர்ந்துணர்ந்துணரினும்
உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே. உணர்ந்துணர்ந்துணரினோ உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே தந்தையே. அணக உரை. கடவுள் விளங்கும் நிலை பெருநிலையாம். அந்த பெருநிலையை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ளுவது மனோசக்திக்கு அப்பாற்பட்டதாம். ஒருவன் மலைமேல் ஏறி செல்ல 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 கீழ் உள்ள சூழ்நிலையை விரிவாக காண முடியும். அப்படி ஏறி மலை உச்சியை அடைந்துவிட்டால் அதற்கு மேல் வான்வெளிதான் அகண்டமாய் விரிந்து கிடக்கின்றது. அந்த வெளியில் சாதாரணமாய் செல்ல முடியாது. பொறியியல் சாதனையால் வான்வெளியிலும் செல்ல முடிகின்றதாம். இதுபோலத்தான் மனம் புலனறிவு நிலையை தாண்டி பகுத்தறிவின் உச்சியில் நிற்கும் போதும் மேல் தோன்றுவது அகண்ட வெளியின் நிலையாம். அப்பெருவெளியை பற்றி ஆய்ந்து அறியத்தான் தன் உணர்ச்சியாம் பொறிவாயில் சென்று பார்க்கின்றான். எவ்வளவு காலம் எப்படி முயன்றாலும் அப்பெருவெளியின் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் அறிந்து கொள்ள முடியாதிருக்கின்றதாம். இம்மாதிரி உள்ள நிலையைத்தான் உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை என்கின்றார் வள்ளல் பெருமான். அகண்ட வான்வெளியின் எல்லை மனவாக்குக்கு எட்டாது. அகண்ட வான்வெளியின் எல்லை மனவாக்குக்கு எட்டாதது. எத்தனை ஆண்டு காலம் ஒருவன் ஒளி வேகத்தில், அதாவது ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் அல்லது இக்கால கணக்கில் 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஆக எத்தனை ஆண்டு காலம் ஒருவன் இந்த ஒளியின் வேகத்தில் வான்வெளியில் சென்றாலும் அவனுடைய ஆயுள் காலத்தில் 100 ஆண்டுகளில் செல்லும் தூரம் மிக மிக அற்பம் தானாம். இதுபோல் 100 பிறவிகளில் தொடர்ந்து சென்றாலும் வான்வெளியின் எல்லை காண முடியாது என்றால் அது எவ்வளவு விரிவுடையது என்று சிந்தியுங்கள். இதுபோல்தான் மனமோன நிலைக்கு மேல் விரிந்து கிடக்கும் கடவுள் வெளியின் விரிவுமாம். உணர்ந்து கொள்ள முடியாத பெருவெளியின் நிலையை ஆய்வதை விட்டுவிட்டு அருளை பெறுவதற்கான ஒருமையும் தயவும் கொண்டு உளமுருகி நின்றால் அகத்தில் அருள் வெளியில் கடவுள் மயமாய் இருக்க முடியும். இது முக்கியம், மிக முக்கியம். மீண்டும் கவனிப்போம். உணர்ந்து கொள்ள முடியாத பெருவெளியின் நிலையை ஆய்வதை விட்டுவிட்டு அருளை பெறுவதற்கான ஒருமையும் தயவும் கொண்டு உளமுருகி நின்றால் அகத்தில் அருள் வெளியில் கடவுள் மயமாய் இருக்க முடியும். அப்படி இருந்து கொண்டு அக்கடவுள் வெளியின் உண்மையை அனுபவிக்கும் போது அதன் இரகசியம் முற்றும் அனுபவப்படுவதாம். அதாவது அக்கடவுள் வெளியின் வடிவின், இயலின், செயலின் உண்மையெல்லாம் அனுபவமாகும். அதாவது 1 அக்கடவுள் வெளியின் வடிவம், 2 அக்கடவுள் வெளியின் இயல், 3 அக்கடவுள் பெருவெளியின் செயல் உண்மை எல்லாம் அனுபவமாகும்.
அது எல்லையற்ற முடிவற்ற வடிவினதாய் இயலினதாய் செயலினதாய் உள்ளது எனவும், அது எல்லையற்ற முடிவற்ற வடிவினதாய் அது எல்லையற்ற முடிவற்ற இயலினதாய் அது எல்லையற்ற முடிவற்ற செயலினதாய் உள்ளது எனவும், அதனால் அந்த அனுபவ நிலை உருவோனும் அப்படியே நிறைவுற்று எஞ்ஞான்றும் திகழ வல்லவன் ஆகின்றான். ஆம், இதுதான் அருளாலே கடவுள் பெருவெளியை சார்ந்து நின்று அனுபவிக்கப்படும் நிலையாக விளங்குவது. இதனைத்தான் பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே என்று குறிக்கப்பெற்றுள்ளது. அடுத்து அகவல் வரிகள் 1157 1158. துரிய வாழ்வுடனே சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வளித்த பெருந்தனி தந்தையே, துரிய வாழ்வுடனே சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வளித்த பெருந்தனி தந்தையே, பெருந்தனி தந்தையே. அனகவுரை. மேற்குறித்த பெருவெளி நிலை உற்ற ஒருவன் அங்கு அருள் உணர்வு கெடாது, மறதி வந்துவிடாது, உலக விடையாதிகள் வாசனைகள் ஏற்படாது, அகவிழிப்போடு இருத்தல் துரியானுபவ நிலையாம். இது சாதாரண மக்களுக்கு தெரிவது இல்லையாம். பொதுமக்கள் பொறிபுலன் வாழ்வில் உழன்று இருத்தலின் அவர்களுக்கு சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, அதாவது விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய முன்னிலை அனுபவமே விளங்கும். இந்நிலைகளை கடந்து அருள் நிலை பெற்று அனக வாழ்வு வாழ வழங்கப் பெறுகின்றான். அதுவே சுகபூரண பெருவாழ்வு என்று கூறப்படுவது. இது மிக மிக முக்கியம். மீண்டும் ஒருமுறை கவனிப்போம். துரிய வாழ்வுடனே சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வளித்த பெருந்தனி தந்தையே, மேற்குறித்த அகப்பெருவெளிநிலை உற்ற ஒருவன் அங்கு அருள் உணர்வு கெடாது, மறதி வந்துவிடாது, உலக விடையாதிகள் வாசனைகள் ஏற்படாது, அகவிழிப்போடு இருத்தல் துரியானுபவ நிலை ஆகும். இதுவே சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வு நிலை ஆகும். இது சாதாரண மக்களுக்கு தெரிவதில்லையாம். பொதுமக்கள் பொறிபுலன் வாழ்வில் உழன்றிருத்தலின் அவர்களுக்கு சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, அதாவது விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய முன்னிலை அனுபவமே விளங்கும். இந்நிலைகளை கடந்து அருள் நிலை பெற்று அனக வாழ்வு வாழ வழங்கப் பெறுகின்றான் மனிதன். அதுவே சுகபூரண பெருவாழ்வு என்று கூறப்படுவது. முன்னர் யோகானுபவ சித்தி பெற்றவர்கள் இந்த துரிய நிலை வரை சென்றும் திருவருள் நியதிப்படி குறிப்பிட்ட காலம் வரை வாழ்ந்துவிட்டு பின்னர் மறைந்து போய்விட்டார்களாம். ஆனால் நம் வள்ளல் பெருமான் இத்திருவருள் விளக்க துரிய நிலையில் குருதுரியம் கடந்து சுத்த சிவ துரியானுபவம் வரை சென்று தான் அதுவாகி நின்று சுகபூரண பெருவாழ்வில் விளங்குகின்றவராகிவிட்டார். இதுவே இவர் தம் நித்யானந்த சிவ துரியாதீத வாழ்வு நிலை ஆகும். இந்நிலை அனுபவம் திருவருளை பூரணமாக பெற்றவர்கள் தாம் அறியவும் அடையவும் அனுபவிக்கவும் முடிகின்றதாம். ஆகையால் சாதாரணமாய் விளக்கி காட்டி தெளிவு செய்திடல் முடியாது இதை. தயவு. அடுத்து அகவல் வரிகள்
1159 1160. ஈரில பதங்கள் யாவையும் கடந்த பேரளித்தாண்ட பெருந்தகை தந்தையே. ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்து பேரளித்தாண்ட பெருந்தகை தந்தையே, பெருந்தகை தந்தையே. அனக உரை. உயர் அறிவு படைத்த மக்கள் தம் பெரு முயற்சியால் தவ ஆற்றலால் பல பல சித்திகளை அடைந்து விளங்குகின்றார்கள். அந்த சித்தி நிலைகள் பலவாகிய பதவிகளாக புகழப்படும். அவை எல்லாம் சாதாரண உலகியல் பதவிகளுக்கு மேற்பட்டவைகளாம். இந்திராதி தேவ பதவிகளும் சித்தர் முத்தர் பதவிகளும் பிரமாதி கர்த்தர் பதவிகளும் இன்னும் எத்தனையோ பதவிகளும் உள்ளனவாம். இப்பதவிகள் இத்தனைதான் என்று கூறுவதற்கு அரிது ஆதலின் இவை ஈரிலா பதங்கள் என ஓதப்பட்டுள்ளனவாம். ஈரிலா பதங்கள் என்றால் எண்ணிக்கையற்ற பதவிகள் என்றும் முடிவு பெறாமல் குறைபட்டுள்ள பதவிகள் என்றும் பொருளாம். இப்படிப்பட்ட பலவாகிய அரைகுறையான பதவிகளையெல்லாம் கடந்த நிலையில் உள்ளது பெறல் அரும் பேறு. பெறலரும் பேறு எனப்படும் அருட்பெரும் ஜோதி பதவியாம். பெறலரும் பேறு எனும் அருட்பெரும் ஜோதி பதவியாம். இந்த பெரும் பேற்றினை வழங்கி வாழ்விக்கும் பெரும் தகையாம் நம் அருள் தந்தையை உளம் கொண்டு போற்றுவோம் போற்றுவோம். நம் பெருமானின் அருட்பெருஞ்சோதி பதவி முன்னர் எவரும் அடையாத ஒன்றாம். ஆனால் அது இப்போது எவர்க்கும் பெற்று கொண்டு வாழ உதவி இருக்கின்றார் நம் அருள் தந்தையார். அருட்பெருஞ்சோதி பதவியில் விளங்குகின்றது திரி தேக சித்தி நிலையாம். அதாவது அருள் பிளஸ் பெரும் பிளஸ் ஜோதியே ஜோதி பெரும் அருள் என்னும் முறையில் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேக நிலையை சுட்டுகின்றனவாம். தயவு அடுத்து அகவல் வரிகள் 1161 1162. எவ்வகை தீரத்தினும் எய்துதற்கரிதாம் அவ்வகை நிலை எனக்கு அளித்த நற்றந்தையே. எவ்வகை தீரத்தினும் எய்துதற்கரிதாம் அவ்வகை நிலை எனக்கு அளித்த நற்றந்தையே, அளித்த நற்றந்தையே. அனகவுரை. அருட்பெரும் ஜோதியின் அனுபவ நிலையானது நம் அருட்பெரும் தந்தையாரின் இயற்கை உண்மை நிறை வண்ணம் ஆகும். ஆதலின் அந்நிலை பேற்றை அடைவது என்பது அந்த அருள் மயம் ஆவதே அன்றி வேறு அல்ல. மற்ற எவ்வகை திறத்திலும் எய்துதற்கு அரிதாம். அதாவது மனோசக்தி, தேகேந்திரிய சக்தி, யோக சக்தி, ஞான சக்தி, மந்திர சக்தி, தந்திர சக்தி, பொருட்சக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, மாயாசக்தி முதலிய எவ்வகை சக்தியை கொண்டும் நம் பதி நிலையை அடைதல் கூடாதாம் கூடாதாம். எனவே அந்த எவ்வகை திறத்தினிடத்தும் பற்று வைத்து முயன்று அடைந்து மேல்நிலைக்கு ஏறாது தடைப்பட்டு போகாது அருள் பாலித்து ஆண்டு கொண்டுள்ள அருள் தந்தையை அனவரதமும் போற்றுவோம். முன்னிருந்த மக்களில் சிறந்தோர் எவ்வளவோ காலமாக எப்படியெல்லாமோ தவ முயற்சிகள் செய்து அடைந்த அற்புத சித்திகளும் அரிய பதவிகளும் பெரிய அனுபவங்களும் குறைவும் நிலையாமையும் உள்ளனவாய் அருட்பெரும் ஜோதியால் இன்று கண்டடைய பெற்றுள்ளோம்.
வேறு வகையாக கூறின் எவராலும் எவ்வாற்றாலும் எவ்வகையிலும் அடைதற்கு முடியாத அருட்பெருஞ்சோதி நிலையை, அதுவே வள்ளல் வடிவில் நிறைநிலை பெற்று அவராய் விளங்குவதாய் அருட்பிரகாசமாய் திகழ்வதாய் உணர்கின்றோம். இப்படி கடவுளே அருட்பிரகாசராய் திகழ்கின்ற உண்மை அருளால் காண்கின்றார்களே நித்திய பரம்பொருளை வள்ளல் வடிவில் காணக்கூடும். ஏனையோர் அது வேறு இவர் வேறு என்று கருதியும் வெளியிட்டும் புறம்போந்து ஒழிகின்றார்கள். அது தவறு, அது தவறு. வள்ளல் வடிவில் விளங்கி கொண்டுள்ளது ஒவ்வொருவரின் உண்மை கடவுளாய்க் கண்டு உலகவர்களுக்கு அன்பு செய்திடல் வேண்டும் தயவு. அடுத்து அகவல் வரிகள் 1163 1164. இனி பிறவா நெறி என கழித்தருளிய தனி பெரும் தலைமை தந்தையே தந்தையே. இனி பிறவா நெறி எனக்கு அளித்தருளிய, இனி பிறவா நெறி எனக்கு அளித்தருளிய தனி பெரும் தலைமை தந்தையே தந்தையே. அனகவுரை. அக கடவுளான்ம வடிவம் பிறப்பும் இறப்பும் இல்லாதது. அக கடவுளான்ம வடிவம் பிறப்பும் இறப்பும் இல்லாதது. இந்த ஆன்மாவைச் சூழ ஒரு தேகம் தோன்றி விளங்கி பின் மறைவதுமாய் இருக்கின்றதாம். ஆன்மாவைச் சூழ உடல் ஆக்கப்பெற்று விளங்குவதுதான் பிறப்பு எனவும், அந்த உடல் நீக்கப்பெற்று விடுவதுதான் இறப்பு என்றும் கூறப்படுகின்றன. ஆன்மாவுக்கு இந்த பிறப்பும் இறப்பும் ஏன் வந்து கொண்டே இருக்கின்றன? உண்மையை உள்ளபடி அறியாதவர்கள் இப்பிறப்புகளுக்கு காரணம் ஏதேதோ சொல்லுவார்கள். அவை எல்லாம் மாயா தோற்ற மனோ கற்பனை கூற்றுகளே ஆகும். திருவருளாலே உண்மையை காண முடியும். அது இதுவாம். அதாவது, கடவுள் அருட்பெருஞ்சோதியாய் எங்கனும் நிரம்பி என்றும் இருந்து கொண்டுள்ளார். அந்த கடவுளின் அருளே உள்ளீடாயிருந்து புற ஜோதி நிலையை பல பல பொருள்களாக, ஆற்றல்களாக, உணர்ச்சிகளாக, அறிவு விளக்கங்களாக, அருள் அனுபவங்களாக உருவாகி சூழ்வதும் மறைவதுமாய் இருக்கின்றதாம். கடவுள் அருட்பெரும் ஜோதியாய் எங்கனும் நிரம்பி என்றும் இருந்து கொண்டுள்ளவர். அந்த கடவுளின் அருளே உள்ளீடாய் இருந்து புற ஜோதி நிலையை பல பல பொருள்களாக, ஆற்றல்களாக, உணர்ச்சிகளாக, அறிவு விளக்கங்களாக, அருள் அனுபவங்களாக உருவாகி சூழ்வதும் மறைவதுமாயிருக்கின்றதாம். இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது அந்த அருட்பெரும் ஜோதி கடவுளின் இயல்பாம். இந்த இயல்புப்படி ஒவ்வொரு அணுவுக்கும் உள்ளீடாயிருந்து கொண்டு சூழ் அருள் ஒளியை பலவேறு தோற்றம் கொள்ள செய்து கொண்டுள்ளதாம். இப்பொழுது ஒரு ஆன்ம அணுவை எடுத்து கொள்ளுவோம். உதாரணத்திற்கு இப்பொழுது ஒரு ஆன்ம அணுவை எடுத்துக்கொள்வோம். இதன் உள்ளும் புறமும் அருளும் பெரும் ஜோதியும் இருந்து கொண்டுள்ளன. அதாவது, ஆன்மாவிற்கு உள்ளே அருள் உணர்வும், ஆன்மாவுக்கு வெளியே பெருஞ்சோதி உருவமும் இருந்து கொண்டு உள்ளன. இதுதான் அருட்பெருஞ்சோதி ஆகும். இந்த அக அருள் புற ஒளியை பலவேறு தோற்றம் கொள்ளச் செய்து வருகின்றதாம்.
புறவடிவம் இந்த மனித தேகமாக ஆகின்ற போது பகுத்தறிவுக்கு அப்பால் அருள் உணர்வு வெளியாகி அது கொண்டு அக அருளின் பெரும் திறனை அறிய வல்லவனாகி தோன்றி சூழ்ந்து விளங்கி கொண்டுள்ளதாம். அருட்பெருஞ்சோதி இப்பொழுது அகமும் புறமும் என்ற இருநிலை போய் பிரிவற்ற ஒன்றாய் விளங்குகின்றது. இதுவே கடவுள் வடிவே மனித வடிவாய் அனுபவப்பட்டு விளங்குகின்ற நிலை. இந்த மனிதன் கடவுள் வடிவுற்று இளங்குவதாகும். இந்த மனிதன் கடவுள் வடிவுற்று இளங்குவது ஆகும். இது மேற்கொண்டு அழிவதில்லை, மாறுவது இல்லை. ஆகவே இந்த அருள் ஒளி மனிதன் தன்னுருவை பிரியாது அப்படியே நிலவுகின்றவனாகிவிட்டதால் இறப்பும் பிறப்பும் தொடர்வது இல்லையாம். மாற்றமுற்று கொண்டே இருக்கின்ற ஜோதியாலான இந்த தேகம் அக அருளின் சேர்ப்பால் அருட்ஜோதி தேகமாகிவிட்டதால் அப்போது முதல் அந்த தேகம் மாற்றமில்லா நிலை அடைந்து விடுகின்றதாம். இது இனி பிறவா நெறி ஆகும். இப்படி மாற்றமில்லா அருட்ஜோதி தேகம் அடையாதவரை அந்த ஆன்மாவுக்கு அகமும் புறமுமான இருநிலை இருக்கும். புற வடிவ பிறப்பும் இறப்பும் இருக்கும். பிறவி தொல்லை வேண்டாம், பிறவியே வேண்டாம் என்று கடும் தவ முயற்சியாலோ தீவிர பக்தியாலோ திட சித்த சமாதியாலோ உள்ளொடுங்கி போனாலும் அந்த ஆண்மனுவை சூழ இருக்கும் ஜோதி மனித வடிவோ பிற உயிரின வடிவோ ஆகாது, சூன்யமாய் இருந்து கொண்டுத்தான் இருக்கும். ஆன்மாவுக்கு இந்த சூன்ய சூழலால் எந்த விதமான வாழ்வும் பயனும் இல்லை. அது திருவருட் சம்மதமும் அல்ல. ஆகையால் அந்த ஆன்மா எவ்வளவு காலம் என்ன வரம் பெற்று பிறவா நிலையில் கிடந்தாலும் மறுபடியும் திருவருளால் அருள் அனுபவ வாழ்வு வழங்கப்படுவதற்கு மனித பிறவி மீண்டும் கொடுக்கப்படுவதாம். ஆகவே ஆன்மா கடவுள் ஐக்கியத்தில் மறைந்து கிடப்பது முடிவு அல்ல, முடிவு அல்ல. அது இனி பிறவா நெறி ஆகாது. அவசியம் பிறக்க வேண்டியதே கடவுள் ஆணை. இனி பிறவாதிருக்க வேண்டின் இப்பொழுது உள்ள இந்த பிறப்பு உருவத்தை மனித தேகத்தை எவ்வகையிலும் இழந்துவிடக்கூடாது. இதன் அசுத்த அனித்திய தன்மையை அருள் ஒளி நிறைவால் சுத்த உடம்பாக்கிக் கொண்டு நித்தியமாய் விளங்கிடச் செய்தல் வேண்டும். மற்ற விதத்தில் தேகம் நித்தியத்துவம் அடையாது. மற்ற விதத்தில் வேறு வகைகளில் தேகம் நித்தியத்துவம் அடையாது. நித்திய நிலை ஏற்பட்டுவிட்டால் மரணம் இல்லை, இறப்பு இல்லை. எனவே இனி பிறவாதிருக்க வேண்டின் இந்த பிறப்பே இரவாமை உற்றிடுதல்தான் முறை. இதனையே நம் வள்ளல் அருட்பெருஞ்சோதி தந்தையாரால் வழங்கப் பெற்றுள்ளது உண்மை உண்மை. இனி பிறவா நெறி எனக்கு அளித்தருளிய தனி பெரும் தலைமை தந்தையே தந்தையே. தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். தயாநேயன் சரவணானந்தா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும். மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் பொய்ப்பிழைப்பே ஆகும்.
தயவு, தயவு, தயவு.